குருப்யோ நமஹ நமோ நமஹ. கமலஜ தைத்தா அஷ்டகம் பகிர்வு 2. நேற்றுக்கு ஒரு இன்ட்ரடக்ஷன் கொடுத்தோம். இன்ட்ரடக்ஷனில் என்ன பார்த்தோம்னாக்கா, நம்மளுடைய லைஃப் எக்ஸ்பீரியன்ஸில் 3 ஃபேக்டர்ஸ் எல்லாம் ரொம்ப இம்பார்ட்டண்ட்டாக இருக்குது. ஒரு நல்ல சந்தோஷமான வாழ்க்கையை வாழ என்னெல்லாம் பார்த்தோம்? ஆரோக்கியம், மனசு உடலுடைய ஆரோக்கியம், அதுக்கு துர்கா தேவியோட பிளெஸ்ஸிங்ஸ் வேணும். 2வது நல்ல வெல்த், எல்லா சம்பத்தியும், அதுக்கு லக்ஷ்மியோட ஆசீர்வாதம் வேணும். 3வது நாலேஜ், எஸ்பெஷலி ஸ்பிரிச்சுவல் நாலேஜ், அதுக்கு சரஸ்வதியோட ஆசீர்வாதம் வேணும். அதனால தான் நவராத்திரியில் 3 நாளாக முதல் 3 நாள் வந்து துர்காவையும், 2வது 3 நாள் வந்து லக்ஷ்மியும், 3வது 3 நாள் சரஸ்வதியும் ப்ரே பண்ணுறோம். அவங்களுடைய பிளெஸ்ஸிங் கிடைச்சதுன்னா 10ஆம் தேதி வந்து விஜயதசமி வெற்றியாக இருக்கும் அப்படின்னு நம்ம பார்த்துட்டோம். ஸோ இது 3 இது அப்போ நம்மளுக்கு வந்து யார் இந்த ஸ்பிரிச்சுவல் பாதையில் போய் ஆத்ம ஞானத்தை அடைஞ்சு லிபரேஷனை வாங்கினுங்கிறவங்களுக்கு லக்ஷ்மியோட பிளெஸ்ஸிங்ஸ் கண்டிப்பாக தேவை. அதனால தான் சன்னியாசி கூட நம்ம பார்த்தீங்கன்னா அவங்களுடைய பேர் கூட என்னெல்லாம் அசோசியேட் பண்ணிப்பாங்க. இந்த சன்னியாசிங்கிறது பதிலாக சரஸ்வதினு லாஸ்ட் போட்டிங்கில் போட்டுக்கிறேன், மன்னிச்சுடுவாங்க, அது ஸ்லிப் ஆஃப் டங்கு, அது கரெக்ட் பண்ணிக்கோ. சன்னியாசி கூட அவங்களுடைய நேமில் என்னெல்லாம் அசோசியேட் பண்ணிக்கிறாங்கன்னா சரஸ்வதி, பாரதியெல்லாம் அசோசியேட் பண்ணிக்கிறாங்கன்னு பார்த்தோம். இது யார் கம்போஸ் பண்ணினான்னு பார்த்தோம்? ஸ்ரீ சச்சிதானந்த சிவ அபினவ நிருசிம்ம பாரதி சுவாமி, ஸ்ருங்கேரி சுவாமி வந்து இதை கம்போஸ் பண்ணியிருக்கான்னு தெரியும். ஸோ இதில் வந்து நம்ம பார்த்தோம், நம்ம ஆத்ம ஞானத்துக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னு. சரஸ்னா என்னன்னு பார்த்தோம், சரஸ்வதிங்கிற வேர்டுக்கெலாம் மீனிங் பார்த்தோம். அப்புறம் இது வந்து வேதாசர் சப்த பிரமாணம், அதுதான் பார்த்துட்டு ஞானம் வந்து எப்போதுமே வேர்டுலேருந்து தான் வருது, இதெல்லாம் பார்த்துட்டு. அப்புறம் பகவத்கீதையில் சாப்டர் 13 வந்து 8ஆவதுலேருந்து 12வது வேர்சஸ் வரை பார்த்தோம். அதில் என்னெல்லாம் குவாலிட்டிஸ் வேணும், 20 குவாலிட்டிஸ் பார்த்தோம். அதெல்லாம் ஆத்ம ஞானத்துக்கும் ஸ்பிரிச்சுவல் சாதனா வந்து என்னெல்லாம்னு பார்த்தோம். இப்போ வந்து நம்ம வந்து முதல் வேர்ஸுக்குள்ளே நுழையலாம். குருப்யோ நமஹ நமோ நமஹ. முதல் வேர்ஸ் என்ன? ஸ்ருங்க க்ஷ்மாப்ருத் நிவாசே சுக முக முனிபிஹி சேவியமான அங்க்ரீ பத்மே ஸ்வ அங்கச்சாயா விதூத அமிர்தகர சுர ராட் வாகனே வாக் சவித்ரி ஷம்பு ஸ்ரீநாத முக்கிய அமரவர நிகரைஹி மோததக பூஜ்யபானே வித்யாம் சுத்தாம் ச புத்திம் கமலஜ தைத்தே சத்வரம் தேஹி மஹ்யம். இங்கே வித்யாம் சுத்தாம் ச புத்திம் கமலஜ தைத்தே சத்வரம் தேஹி மஹ்யம். இது வந்து வரக்கூடிய 8 வேர்ஸ்லையும் வரும். அதனால் என்ன கேட்குறாருங்கிறது, இந்த வித்யாம் சுத்தாம் ச புத்தி, எப்படி வித்யா வேணும், கல்வி வேணும், நல்ல சுத்தமான கல்வி, சுத்தமான புத்தி வேணும். யார் தரணும், யார்கிட்ட கேட்குறோம்? கமலஜ தைத்தாட்ட கேட்குறோம். யார்கிட்ட? சரஸ்வதி. சத்வரம், இம்மிடியட்டாக, மஹ்யம், எனக்கு கொடு. எது கொடு? நல்ல சுத்தமான கல்வியும் சுத்தமான புத்தியும் கொடு. இப்போ இதை வந்து திரும்ப ரீஅரேஞ்ச் பண்ணி அர்த்தத்தை பார்க்கலாமா? அன்வயக்கிரமம் பண்ணோம். ஹே ஸ்ருங்க க்ஷ்மாப்ருத் நிவாசே அப்படின்னா, ஸ்ருங்கன சிகரம், உச்சி, ஷ்மாப்ருத்னாக்கா பர்வதம், மலை, நிவாசே மேல் வசிப்பவளே அப்படின்னா நடத்தோம்னாக்க மலை சிகரத்தில் வசிப்பவளே, சரஸ்வதியை வந்து அட்ரஸ் பண்ணுறோம். 2வது ஹே சுக முக முனிபிகி சேவியமான அங்க்ரீ பத்மே. அங்க்ரீ பத்மேனா பாதங்கள் 2, திருவடிகள் 2, தாமரை போன்ற திருவடிகள் 2. சுக முனிவர்கள் போல உள்ள முனிவர்கள் எல்லாம் அவர்களால் வணங்கப்படும் பாதங்கள் 2 உடையவளே. தட் இஸ் திரும்பவும் சரஸ்வதி தான் சொல்கிறோம். 3வது வந்து ஹே ஸ்வ அங்கச்சாயா விதூத அமிர்தகர சுரராட் வாகனே. ஸ்வன தன்னுடைய, அங்கச்சாயா அங்கத்துடைய ஒளி, சாயான ஒளி, அதனால் விதூத வென்ற மிஞ்சிய, அமிர்தகர, அமிர்தகரங்கிறது சந்திரன், அப்புறம் சுரராட்னா தேவேந்திரன், வாகனே அவரோட வாகனம் என்னது? ஐராவதம்.
தன்னோட திருமணியின் ஒளியினால சந்திரனையும் இந்திரனின் வாகனமான ஐராவதத்தையும் மிஞ்சியவளே. அவ்வளவு ஒயிட்டு தானே. ஒயிட்டுங்கிறது என்னது? சாத்வீகம். சாத்வீக புத்தியில் தானே எல்லாம் வரும். ஹே வாக் சவித்ரி. வாக்னாக்க வாக்கு, சொல்லு. சவித்ரினா உற்பத்தி செய்வளே. வாக்கு அல்ல சொல்லின் ஆதாரமானவளே. ஹே ஷம்பு ஸ்ரீநாத முக்கிய அமரவர நிகரைஹி மோததக பூஜ்யமானே. ஷம்பு சிவன், ஸ்ரீநாத விஷ்ணு, முக்கிய முதன்மையான, அமரவர சிறந்த தேவர்கள், நிகரைஹி கூட்டங்கள், தேவர்களின் கூட்டங்கள், மோதத்தக அவர்கள்லாம் மகிழ்ச்சியோடு, பூஜ்யமான பூஜிக்கப்படுவளே. சிவன் விஷ்ணு முதன்மையான சிறந்த தேவர்களின் கூட்டங்களால் மகிழ்ச்சியுடன் பூஜிக்கப்படுபவளே. ஹே கமலஜ தயித்தே. கமலஜனா பிரம்மான பார்த்தோம், தயித்தேனா அவருடைய பிரியமான மனைவி, பிரம்மாவின் பிரியமான மனைவியே. துவம் நீ, வித்யாம் ச இது பார்த்துட்டோம், வித்யாம் ச கல்வி, ச சுத்தாம் ச புத்திம் மஹ்யம் சத்வரம் தேகி. நீ எனக்கு விரைவில் தூய கல்வியையும், இது குழந்தைகளுக்கெல்லாம் படிக்கலாம், எல்லா ஸ்கூலில் படிக்கிறவா எல்லாருக்குமே, ஏன்னா கல்வி எல்லாருக்குமே வேணும்ல, டெய்லியே வாழ்க்கையே கல்வி தானே, கற்றுக்கிறது தானே. தூய புத்தி யாருக்கு வேண்டாம்? புத்தி இருந்தால் தானே. விநாச காலே விபரீத புத்தி. நல்ல காலத்தில் நல்ல புத்தி, விநாச காலத்தில் விபரீத புத்தி. நீ எனக்கு விரைவில் உடனே கூட, ஓகே, தூய கல்வியும் தூய புத்தியும் அருள்வாயாக. இது டோட்டலாக என்ன மீனிங் பார்த்துருவாமா? மலை சிகரத்தில் வசிப்பவளே, சுக முதலான முனிவர்களால் வணங்கப்படும் தாமரை திருவடிகளை உடையவளே. எல்லாம் பாதம் தானே அம்பாளோடு. ஓகே. தன் திருமேனியின் ஒளியால் சந்திரனையும் இந்திரனின் வாகமான ஐராவதத்தையும் மிஞ்சியவளே. அப்படியே ஸ்பார்க்லிங் ஒயிட் ட்ரெஸ் எல்லாம் பார்த்துருவோம்ல, வெள்ளப்புடவை தானே கட்டிட்டு இருப்பா. சிவன் விஷ்ணு முதலான தேவர்களால் மகிழ்ச்சியுடன் பூஜிக்கப்படுபவளே, பிரம்மனின் பிரியமான மனைவியே, எனக்கு விரைவில் தூய கல்வியையும் தூய புத்தியும் அருள்வாயாக. ஸோ இதை கேட்குறவாளுக்கெல்லாம் நல்ல கல்வி நல்ல புத்தி வரணும். குழந்தைகளுக்கெல்லாம் முதல்லேருந்தே இதை சொல்லி கொடுக்கணும். இதை நான் எல்லாம் பதங்களெல்லாம் பிரித்து ஒவ்வொரு பதத்துக்கும் அர்த்தம் சொல்லியிருக்கேன். யாருக்கெல்லாம் அந்த ஸ்லோகம் வேணுமோ பதத்தை பிரித்து அவளுக்கு அனுப்பி கொடுக்குறேன். என்னால் முடிஞ்சது சந்தோஷம் பண்ணுறேன். ஏன்னா எனக்கு எனக்கு குருக்கள்லாம் கொடுத்தது தான் நான் கொடுத்துட்டுருக்கேன். சரியா? அதனால் எல்லோரும் இது மாதிரி எல்லா புத்தியும் கல்வியும் இது முதல் இன்ட்ரடக்ஷனையும் பார்த்தோம், முதல் வருஷையும் பார்த்தோம். வாரத்துக்கு 1 2 அப்படி முள்ள போய் பார்க்கலாம். குருப்யோ நமஹ, நமோ நமஹ.